ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் இருக்கிற அந்த டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏன்னா லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமோட ஃபைனல் ரிசல்ட் பிடிஎஃப் வெளியிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜேஏ மற்ற போஸ்ட் எல்லாத்துக்குமே போன வீடியோவில் கட் ஆஃப் பார்த்தாச்சு. இன்னும் ஸ்டெனோவுக்கு பார்க்கணும். இந்த வீடியோவில் வந்து டைப்பிஸ்ட்டுக்கான கட் ஆஃப் பார்த்துருவோம். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ரேங்க்கு, டோட்டல் மார்க் என்ன, அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, ஜெண்டர், அவங்களோட ஸ்பெஷல் கேட்டகரி என்னென்ன, டைப்பிங்கில் எதில் சீனியர் கிரேட், எதில் ஜூனியர் கிரேட், அதுக்கப்புறம் ரிமார்க் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபுல் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டைப்பிஸ்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டைப் ரைட்டிங்கில் 2 சீனியர் முடித்தவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ரெண்டுத்துலையுமே சீனியர் கிரேடு முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனாக்கா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழில் சீனியர், இங்கிலீஷில் ஜூனியர் முடித்தவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷில் சீனியர், தமிழில் ஜூனியர் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டரில் தான் அவங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. செலெக்ஷன் ஆனதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் ரெண்டுத்துலையுமே 2 சீனியர் கிரேடு முடிச்சு வச்சுருக்காங்க. ஒரு ஜூனியர் ஒரு சீனியர் கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு 40 பேர்கிட்ட தான் இந்த மாதிரி ஒரு இதில் ஜூனியர் இன்னொரு சீனியர் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. அவங்களும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழில் சீனியர் கிரேடு முடிச்சிருக்காங்க. இங்கிலீஷில் சீனியர் கிரேட், தமிழில் ஜூனியர் கிரேட்னா ஒரே ஒரு ஆள் தான் செலக்ட் ஆகிருக்காங்க குரூப் 4 எக்ஸாம்லேயே. மற்றபடி எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழில் சீனியர் கிரேடு முடிச்சிருக்காங்க. இங்கிலீஷில் வந்து ஜூனியர் கிரேட் அப்படின்னா நிறைய பேர் சீனியர் கிரேடு தான் எல்லாருமே முடிச்சிருக்காங்க. அடுத்து இந்த டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் மார்க் பற்றி பார்த்துருவோம். இதில் லோவஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கடைசி போஸ்ட்டாக யார் எடுத்திருக்காங்கனாக்கா 100 மார்க் எடுத்தவங்க எடுத்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 66.66 கொஸ்டின் கரெக்டாக இருக்கணும். அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஓஎம்ஆர் ஷீட்டில் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க. அதனால தான் கரெக்டாக 1.5ஆல் டிவைட் ஆகலை. ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் எதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட மார்க்கை வந்து 1.5ஆல் டிவைட் பண்ணுறப்ப இந்த மாதிரி சரியாக அடிபடாது. அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 67 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வேணால் வச்சுக்கலாம். ஒரு ஜூனியர் ஒரு சீனியர் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷில் ஜூனியர், தமிழில் சீனியர் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. ஸ்பெஷல் கேட்டகரி இருந்ததுனால அவங்களுக்கு கம்மியான மார்க் எடுத்தும் போஸ்டிங் கிடச்சிருக்கு. மற்றபடி கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கீழே தான் பார்த்துட்டு வரணும். பிசிஎம் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 140 கொஸ்டின் கரெக்டாக எழுதுனவங்க வரைக்கும் கிடச்சிருக்கு. மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 210 கொஸ்டினை வச்சு தான் நம்ம பேஸ் பண்ணி கட் ஆஃப் பார்ப்போம் அப்படின்றனால கொஸ்டினை வச்சு சொல்கிறேன். கடைசியாக இதை லிஸ்ட்டு போட்டும் கொடுத்துருக்கேன். அந்த லிஸ்ட்டுமே இந்த பிடிஎஃப்பில் கொடுக்குறேன். இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இருக்கும். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிசிஎம்மில் மேல் கேண்டிடேட்டில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 140 கொஸ்டின் கரெக்டாக எழுதுனவங்க வரைக்கும் கிடச்சிருக்கு. அந்த ஸ்பெஷல் கேட்டகரி பற்றி பார்க்கல, அவங்களோட அந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் அது இல்லாமல் பிஎஸ்டிஎம் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்மில் மேல் கேண்டிடேட்டில் 141 கொஸ்டின் கரெக்டாக எழுதுனவங்க வரைக்கும் கிடச்சிருக்கு. எஸ்டியில் ஃபீமேல் கேண்டிடேட்டில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறவங்களுக்கு 142 கொஸ்டின் கரெக்டாக எழுதுனவங்க வரைக்கும் கிடச்சிருக்கு. பிசிஎம்மில் ஃபீமேல் கேண்டிடேட்டில் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னாக்கா 143 கொஸ்டின் கரெக்டாக எழுதுனவங்க வரைக்கும் கிடச்சிருக்கு. எஸ்டியில் மேல் கேண்டிடேட்டுக்கு 144 கொஸ்டின் கரெக்டாக எழுதுனவங்க வரைக்கும் கிடச்சிருக்கு. இந்த ரிமார்க்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் ரிமார்க்கில் வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டியில் ஃபீமேல் கேண்டிடேட்டில் 144.66 அதாவது பார்த்தீங்கன்னா 145 கொஸ்டின். இவங்களும் ஓஎம்ஆரில் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க. செலெக்ஷனான நிறைய பேர் ஓஎம்ஆர் ஷீட்டை தப்பு பண்ணி தான் போஸ்டிங்லாம் வாங்கியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் ஓஎம்ஆர் ஷீட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. 145 கொஸ்டின் எடுத்தவங்க வரைக்கும் கிடச்சிருக்கு. எஸ்டியில் மேல் கேண்டிடேட்டில் பிஎஸ்டிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 145.66 அதாவது 146 கொஸ்டின் வரைக்கும் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சியில் ஃபீமேல் கேண்டிடேட்டில் 149.66 அதாவது 150 கொஸ்டின். அடுத்து எஸ்சியில் மேல் கேண்டிடேட்டுக்கு 150 கொஸ்டின் வரைக்கும் எடுத்தவங்களுக்கு வரைக்கும் கிடச்சிருக்கு. அடுத்து எஸ்சியில் ஃபீமேல் கேண்டிடேட்டில் பிஎஸ்டிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின் வரைக்கும் கிடச்சிருக்கு. அடுத்து எஸ்சிஏலேயே மேல் கேண்டிடேட் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னாக்கா 154 கொஸ்டின் வரைக்கும் கரெக்டாக கிடச்சிருக்கு. அடுத்து எஸ்சியில் ஃபீமேல் கேண்டிடேட், அந்த எஸ்சிஏ அப்படின்றது எஸ்சி கம்யூனிட்டிலே பார்த்தீங்கன்னாக்கா அருந்ததியர் அப்படின்னு சொல்லி கேட்டகரியில் வரவங்க. அடுத்து எஸ்சி ஃபீமேலில் பார்த்தீங்கன்னாக்கா 155 கொஸ்டின் வரைக்கும் கிடச்சிருக்கு. எஸ்சி மேல் கேண்டிடேட்டில் வித்தவுட் பிஎஸ்டிஎம் 155 கொஸ்டின் வரைக்கும் கிடச்சிருக்கு. எஸ்சிலே மேல் கேண்டிடேட்டில் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னாக்கா அதே தான் 155 கொஸ்டின் வரைக்கும் கிடச்சிருக்கு. அதே மாதிரி எஸ்சியில் ஃபீமேலில் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னாக்கா 155 எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 155 தான். இதில் வந்து பிஎஸ்டிஎம்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பிஎஸ்டிஎம் இல்லைனாலும் அதே மார்க் அளவு தான் கிடச்சிருக்கு. பிஎஸ்டிஎம் இருந்ததுனாக்கா கொஞ்சம் முன்னாடியே போஸ்டிங் கிடைக்கும். அதாவது நம்ம நினச்ச இடத்துல போஸ்டிங் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எம்பிசி டிசியில் மேல் கேண்டிடேட்டில் 159. எம்பிசி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாலும் எம்பிசி மேல், எம்பிசி ஃபீமேல், அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா 159 தான். அதே மாதிரியே தான் பிசிக்கும். பிசிலையும் ஃபீமேல், மேல்,
பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா 159 கொஸ்டின் வரைக்கும் கரெக்டாக எழுதுனவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா பிசிஎம்பிசிக்கு டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 159 கொஸ்டின். கூடவே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே சீனியர் கிரேட் தான் முடிச்சிருக்காங்க. கடைசியாக அந்த லிஸ்ட்டை பார்த்துருவோம். லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பிசிஎம் கேட்டகரிக்கு 140லேருந்து 143 கொஸ்டின் வரைக்கும். பிஎஸ்டிஎம் வச்சுருந்தும் அதிகமாக இருக்குனாக்கா அவங்க வந்து பிஎஸ்டிஎம்மை முன்னாடியே எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கான பிஎஸ்டிஎம் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்திருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 140 141 அப்படின்றது பிசிஎம்க்கான டைப்பிஸ்ட்கான கட் ஆஃப். எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 142லேருந்து 145 வரைக்கும் எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு. அடுத்து எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 149, அதாவது 150. மேல் கேண்டிடேட்டில் பிஎஸ்டிஎம் எடுத்தவங்க முன்னாடியே எடுத்ததுனால 154 வரைக்கும் கிடச்சிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 150 கொஸ்டின் வரைக்கும் எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 155 கொஸ்டின் தான் கரெக்டாக எல்லாருக்குமே. அடுத்து எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 159 கொஸ்டின். அடுத்து பிசியில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாலும் 159 தான். பிசி எம்பிசிக்கு ஜேஏ போஸ்டிங்காக இருக்கட்டும், மற்ற போஸ்டிங்காக இருக்கட்டும், இந்த டைப்பிஸ்ட்டுக்காக இருக்கட்டும், கட் ஆஃபில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. 167 கொஸ்டின் எடுத்தவங்களுக்குலாம் ஜேஏ போஸ்டிங் கிடச்சிருக்கு. 159 கொஸ்டினுக்கு மேலே எடுத்தவங்களுக்கு டைப்பிஸ்ட் கிடச்சிருக்கு. அப்படி பார்த்திங்கன்னா இதுலேயும் நிறையா வேரியேஷன் இருக்குது. ஜென்ரலில் வந்து கேட்டகரி சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் வரவங்களுக்கு அந்த மற்ற கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களே போஸ்டிங் எடுத்திருப்பாங்க அப்படின்றதுனால அதில் கட் ஆஃப் சொல்ல முடியாது. மற்ற கம்யூனிட்டி எல்லாத்துக்குமே இதிலே பார்த்துடலாம். இந்த லிஸ்ட் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா குரூப் 4ஓட டைப்பிஸ்ட்டுக்கான கட் ஆஃப். இன்னும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு பார்க்க வேண்டியது இருக்குது. அதையுமே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஜேஏ போஸ்டிங்கான கட் ஆஃப் பார்க்கலனாக்கா ப்ரீவியஸ் வீடியோவை நம்ம சேனலில் எடுத்து பாருங்கள். அதிலே ஃபுல் டீட்டெயில் இருக்கும். தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி பற்றின அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்ம சேனலில் டெலகிராம் குரூப் மூலிமா டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ரயில்வேக்கான கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸாகவே டெலகிராம் குரூப் மூலிமா கொடுத்துருவோம். அந்த கிளாஸஸ்க்கான மெட்டீரியல், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலிமா கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கிளாஸஸ் பற்றிலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ரீஃபாகவே பார்த்துருக்கோம். ப்ரீவியஸான வீடியோஸ் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. ஃபீஸ் பே பண்ணிவிட்டு உங்களோட டெலகிராம் நம்பரையும் சென்ட் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. கிளாஸ் பேட்ச் எல்லாமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.